அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 4x2 அளவுள்ள ஒரு டைலரிங் ஆரி ஒர்க்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டிங் பேனர் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சைஸை போட்டுக்கிறேன். இது எப்படின்னா 4x2 சைஸு. இதை நான் ஃபீட்டில் வைக்கிறேன். 4x12, 2x12, 4x12 48, 2x12 24. சரிங்களா? 24 ஹைட்டு, 48 விட்டு, ரெசுலேஷன் ஒரு 150 வச்சுக்கிறேன். ரெசுலேஷன் இது மேக்ஸிமம் அதிகபட்ச அளவு 150 ஓகே தான். அதில் அவங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்தது. அது நம்ம ரெசுலேஷன்லாம் வைக்கிறது. சிஸ்டம் எனக்கு ஒரு i7 ஒரு 16 GB ஒரு 32 GB ரேம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 150 இல்லை அதுக்கு மேலே கூட வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். என்னோடய சிஸ்டத்துக்கு இது ரொம்ப அதிகம். அதனால் நான் அந்தளவு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம அடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம், அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி என்ட்ரு அடிச்சிருக்கேன். ஒரு 48 அளவு வச்சுக்கிறேன். தமிழ் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ப்ளஸ் கீமேன் ஆன் பண்ணிக்குவோம். இல்லைங்களா? கீமேன் ஆன் பண்ணியிருக்கேன். என்னென்னா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ அங்காளம்மன் துணைன்னு இருக்குது. நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சோம்னா ஜூம் ஆகும். ஓகேங்களா? செலக்ட் ஆள் இங்கே போயிட்டு இதில் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். அங்காளம்மன் துணைன்னு நம்ம டைப் அடிச்சாச்சு. இது ஒரு முறையும் போய் நான் அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம ஜேபக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதோட கண்ட்ரோல் 0 செலக்ட் ஆல் இது கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். இல்லை ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிடுறேன். கீபோர்டில் 50 அடித்து இதோட ஒப்போசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க என்னெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்து டைப் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கேப்பு நம்ம ஈவனாக இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓகே டி கிளிக் பண்ணியிருக்கேன். செலக்ட் கண்ட்ரோலே கொடுத்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்பியாரோ அடித்து நம்ம அந்த அளவில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா கனிதருண். ஓகே கனிதருண் தருண் இந்த பேரை தான் வைக்கணும்னு இல்லை. நம்ம ரெடி பண்ணது இந்த நேமில் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் சொல்லிவிட்டு நம்ம இந்த நேமில் வச்சுக்கிறோம். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் டி போட்டு சைஸை பெருசு பண்ணிவிட்டு அளவில் வச்சுக்கிறேன். இதோட ஃபாண்ட் ஸ்டைலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கனிதருண் அப்படிங்கிறது இந்த ஷேப் ஃபாண்ட்டு. கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். சைஸை விட்த்தை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதையே ஒரு காப்பி ஆல்ட்டை ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு கிளிக் பண்ணி கீழே மூவ் பண்ணோம்னா ஒரு காப்பி வந்துடும். திரும்பவும் நான் காமிக்கிறேன். ஓகே மூவ் டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். மவுஸால் கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணால் 2 கர்சர் வருது பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து மூவ் பண்ணிங்கன்னா கீழே எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஆரி ஒர்க்ஸ் கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன்.
Ctrl T போட்டுட்டு இந்த அளவில் எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதில் வெட்டை மட்டும் கொஞ்சம் இந்த அளவில் வச்சுருக்காங்க. நம்ம அந்த பேனர் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதோட ஃபாண்ட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் ஆரி டிசைனிங் செய்து தரப்படும் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் Shift Control L லெஃப்ட் அலைன்மெண்ட்டு ஆல்ட்டை ஃபுல் பண்ணிவிட்டு அப்பேரோ பேர் அடித்தோன்னா மேலே போயிடும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 50 கொஞ்சம் சின்னதாக இருக்கிறா ஒரு 80 பாயிண்ட் அப்படியே எடுத்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு டைலரிங் மெட்டீரியல்ஸ் saree folding ஓகேங்களா? இப்போ saree foldingட்டு நம்ம டைப் பண்ணியாச்சு இங்கிலீஷில். தமிழில் saree folding இது வந்து இம்பேக்ட் ஃபாண்ட் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 67ஆம் நம்பர் ஃபாண்ட், அது தமிழில் 67ஆம் நம்பர் தமிழ் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டு வந்து ஓகேங்களா? அந்த ஃபாண்ட்டு தான் அது. இப்போ வந்து Ctrl T போட்டுக்கிறேன். அப்படியே சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு அதோட கேப்பை வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே போயிட்டு மவுஸ் வீலை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட கேப் வந்து குறையிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு போதும், இந்த அளவுக்கு போதும். கிளிக் எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த saree ஃபோல்டிங்கை வந்து சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் கிரேட்டர் தென் எடுத்தீங்கன்னா குறையும் அதிகமாகும். இதில் வந்து அப்புறம் கீழே ஆரி ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க. ஆரி ஒர்க்ஸ் ஆரி ஒர்க்கு டைலரிங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் ஃபால்ஸ் லைனிங்னு வரும். லைனிங்னு போட்டிருக்காங்க. லைனிங் துணிகள் அனைத்தும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மேட்ரு எடுத்து நம்ம இதில் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து போல்டு ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபாண்ட்டுன்னு பார்த்து நம்ம கொடுத்துருவோம். நான் மேக்ஸிமம் இந்த ஃபாண்ட்டு தான் கொடுப்பேன். 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு நல்ல போல்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டு ஸ்டைல் ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபாண்ட்டுங்கிறத நம்ம இந்த ஃபாண்ட்டை தான் வைக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒவ்வொரு வேலைகளுக்கும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட்டு வச்சா தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? Ctrl T போட்டு ஹைட்டை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி
பெருசு பண்ணிட்டு என்ட்ரு. கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஓகே, இந்த அட்ரஸை கூட நம்ம என்னென்னு பார்த்துங்க. உங்களை அட்ரஸ் போடுற மாதிரி இருந்தால் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம F7 இதை வந்து ஹைட் பண்ணி விட்டுருவோம். ஹைட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N அதில் போயிட்டு எல்லோ கலர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிருக்கேன். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஆரஞ்சு 50% அடிச்சிங்கன்னா ஆரஞ்சு ஃபில் ஆகும். ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசு பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி 2 சைடு கார்னர்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாகவே இருக்கட்டும். நார்மல் ஆரஞ்சு ஃபாண்ட்லேயே இருக்கட்டும். அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம ஷேடோ எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இந்த நேமோட இந்த மாதிரி லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ஓவல் ஷேப்புங்கிறது இந்த ஒரு கர்வ்டு ஷேப்பில் இருக்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது அவங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஷேப்பு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். அவங்க ஒரு லோகோ, அப்புறம் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸையும் கொண்டு வந்து நான் இங்கே இப்படி வச்சுக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கீழே பாட்டம் சைடில் உள்ள இந்த மேட்ரு இல்லை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து இம்போர்ட் பண்ணியாச்சு. வியூவில் போயிட்டு நியூ கைட் 50% கொடுத்து சென்டர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இதை வந்து இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். மேலே சாமி பேரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கலர்னால் ரெட் கலர் அப்ளை பண்ணுறோம். ஸ்டோக்கு ஒயிட் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 30 பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பபிள்ஸ் இம்போஸில் போயிட்டு இந்த இதில் வந்து ஹார்ட்னஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓகே இதில் வச்சுட்டு பிளாக் பாயிண்ட்டை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ட்ராப் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்போசிட்டியை லைட்டாக அந்த மாதிரி குறைச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு வந்து என்னென்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி இந்த அளவில் இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் இந்த அளவில் ஒரு மாதிரி இந்த கலர் நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ரிவர்ஸ் மோடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு வந்து ஸ்டோக் அப்ளை பண்ணுவேன். 30 பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கும் இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இந்த பாயிண்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து மெஜந்தா கலர் அப்ளை பண்ணிவிடுவோம். மெஜந்தா 100 ஆல் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஸ்டோக்கு வந்து ஒயிட்டு நான் அப்ளை பண்ணுறேன்.
ஓகே. அடுத்தது இந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லை, அது எல்லாமே குரூப் ஆகிருக்கு. அந்த இமேஜஸ்ஸு இது வந்து பாட்டம் சைடில் வந்து உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இது, சரிங்களா? அதனால் நான் கொஞ்சம் அப்படி பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து ரெட் கலர் கொடுத்துருவோம். ரெட்டு கொடுத்துட்டு ஒயிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டோக்கு வந்து ஒயிட்டு, ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இது வந்து ஆரி ஒர்க் டிசைனுங்கிறதுனால நான் வந்து என்ன கிளிப் ஆர்ட் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா, இந்த கத்திரிக்கோள் கட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளிப் ஆர்ட் டைலரிங் ஒர்க் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு கிளிப் ஆர்ட்ஸ்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி சிசர் கட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கிளிப் ஆர்ட்டு, அதை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிங்க. திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி, ஷிஃப்ட் ஆல்ட்டு ஹோல்டு ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? மேலே இந்த சாமி நேமுக்கும் ரெட் கலர் அப்ளை பண்ணிவிடுவோம். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ரெட் கலர் பேக் கொண்டு போயிட்டேன். ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு இந்த லெட்டர்ஸ் வந்து லைட்டாக அந்த ஸ்கியூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு ஒப்பாசிட்டி 50 வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மொபைல் நம்பரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ சரிங்களா? கண்ட்ரோல் 0. இப்போ இதுக்கு பேக்ரவுண்டுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் இருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுருக்கேன். டிஎக்ஸ் அடித்தோன்னா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகுது. ஒயிட்டு மேலே வச்சுட்டு ஒயிட் எப்படி ட்ரா பண்ணுறாங்க. இந்த எல்லோ ஆரஞ்சு ஒயிட்டு இந்த கலர்லாம் மிக்ஸ் ஆனால் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். கண்ட்ரோல் டீ போட்டு சைஸை இந்த மாதிரி நான் பெருசு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சைஸை பெருசு பண்ணியாச்சு. கண்ட்ரோல் செமிக்கலர் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து சென்டராக இல்லை, அதை வந்து கொஞ்சம் சென்டர் பண்ணிவிட முடியும். அடுத்தது இந்த இமேஜஸ் ஓகே. கண்ட்ரோல் செமிக்கலர் கொடுத்து ஹைடை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு பேக்ரவுண்ட். ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு டைலரிங் பேக்ரவுண்டுன்னு நெட்டில் போட்டோம்னா கூகுளில் சர்ச் பண்ணோம்னா ஒரு பேக்ரவுண்ட் வரும். அதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து தான் செட் பண்ணியிருக்கேன் அதில், சரிங்களா? இப்போ நம்மள்கிட்ட நார்மலாக உள்ளதில் வேறு எதுவும் டிசைன் பேக்ரவுண்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் டீ
போட்டு பெருசு பண்ணிவிட்டு இதோட blend மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். வந்து ஃபில்லில் போயிட்டு கொஞ்சம் சைஸை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபில்லில் போயிட்டு அதோட ஒப்போசிட்டியே கம்மி பண்ணி வச்சுருக்கேன். எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே கார்னர் மட்டும் இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 0. ஓகேங்களா? இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஆரஞ்சு பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் கூட பண்ணலாம். இந்த மாதிரி கலரை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ப்ளூ லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு அவுட்புக் உள்ளது. ஓகேங்களா? இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.